love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பேண்டா லெசன் 6. இப்போ பேண்டாவை பற்றி பார்த்துக்கோ. நம்ம அந்த டேட்டா அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் உங்களுக்கும் தெரியும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கிளென்சிங் த டேட்டா அனாலிசிஸ், அது எப்படி எடுக்கிறது, எப்படி ரீட் பண்ணுறது, ஒரு CSV செட்டை க்ரியேட் பண்ணுவோம். இதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பெரிய டேட்டா செட் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஒரு 150 காலம் இருக்குது. அந்த 150 காலத்தில் ஒரு 4-5 எம்டி இது இருக்குது. ஒரு டேட்டா அனாலிசிஸில் இந்த மாதிரி எம்டிலாம் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்க தான் போகுது. ஓகேவா? ஸோ நமக்கு அந்த பிரச்சனை தேவை கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த அந்த செல்ஸ் நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு நம்ம ட்ராப் பண்ணலாம், இல்லை ஃபில் பண்ணலாம். ஸோ பேண்டானால என்னங்க, டேட்டா அனாலிசிஸ் தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு கமாண்டையும் பார்க்கலாம். அந்த எம்டி செல்ஸ் உங்களுக்கு பொட்டன்ஷியலாக ராங் ரிசல்ட் கொடுக்கும். அதனால் அதை ட்ராப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? அதை இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். அதை என்னடா எல்லாமே எனக்கு டேட்டா தானடா, அதை நீ ஏன்டா ட்ராப் பண்ண சொல்கிற, எனக்கு எதாவது பிரச்சனை வரும்னா, நான் தான் சொன்னேன், ஒரு பெரிய டேட்டா செட் இருக்கும்போது ஒரு சிலதை ட்ராப் பண்ணது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் திரும்பி சொல்கிறேன் நான். ஓகேவா? ரிமூவிங் ஒன்லி ஃபியூ ரோஸ். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது. இப்போது எப்படி நான் எடுப்பேன்னா, நான் இதை எடுக்கிறேன். நம்ம ஏற்கனவே டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கோம், நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கும் காமிச்சிருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் லெக்சர் போய் பாருங்கள், அங்கே கண்டிப்பாக இருக்கும். இல்லாட்டி இது ஓடவே ஓடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், அதை ரீட் பண்ணுறேன், என்னோடய எம்டி செல்ஸ் எதாவது இருந்தால் ட்ராப் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். வெரி சிம்பிள் பாருங்கள். ஆனால் அதில் நான் கொடுத்ததெல்லாம் எனக்கு எந்த எம்டி செல்லும் கிடையாது. ஸோ அந்த 31 அப்படியே கொடுத்துருச்சு எனக்கு. சரியா? இப்போது உங்களுக்கு ட்ராப் பண்ணால் ட்ராப் என்ன, ஓகே, ரிட்டர்ன்ஸ் அ நியூ டேட்டா ஃப்ரேம் அண்ட் இட் வில் நாட் சேஞ்ச் த ஒரிஜினல். ஆனால் உங்களுக்கு ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமே நீங்கள் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். யூஸ் இன் பிளேஸ் ஈக்குவல்ஸ் ட்ரூ ஆர்குமெண்ட். யூஸ் இன் பிளேஸ் ஈக்குவல்ஸ் ட்ரூ ஆர்குமெண்ட். சரியா? in place equals true argument. இப்போ பேசிக்காக இதை நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பழசு ஃப்ரேமை மாற்றாது, பட் இது ஃப்ரேமை மாற்றும். அதுதான் சொல்ல வராங்க. ஸோ அந்த இடத்துல ட்ராப் எண்ணெயை மட்டும் போட்டு நான் விட்டேன். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இன் பிளேஸ் ஈக்குவல்ஸ் ட்ரூ அப்படின்னா இதை மாற்று அப்படி சொல்கிறேன். அவ்வளோதான் விஷயம். டேட்டா இப்போ இது பண்ணியிருக்க பாருங்க. இப்போ இந்த ட்ராப் எண்ணே இன் பிளேஸ் ஈக்குவல்ஸ் ட்ரூ will not return a new data frame. ஓகேவா? அது புது டேட்டா ஃப்ரேமை கொடுக்காது, பட் இட் will remove all the rows containing null from the original data frame. சரியா? ஒரு புது டேட்டா ஃப்ரேம் அதை கொடுத்துடாது, பட் எதாவது நல்ல இருக்க ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம்னா அது எல்லாமே ட்ராப் பண்ணிடும். அதான் விஷயம். அதே மாதிரி நீங்கள் எம்டியை ட்ராப் பண்ணலாம், இல்லாட்டி ஃபில் பண்ணலாம். இதுக்கு பேர் ட்ராப் எண்ணே, அதுக்கு பேர் ஃபில் எண்ணே. இதுக்கு நீங்கள் அந்த என்டையர் ரோவை டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. அதுக்கு பதிலாக ஃபில் எண்ணேன்னு சொல்லிட்டு போடலாம். அந்த ஃபில் எண்ணே என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அதே மாதிரி தான் கதை. இந்த டேட்டான் இருக்கு. இப்போ எங்கெங்கே எனக்கு அந்த எம்டி இருக்கும், அந்த இடத்துல நான் 130 சொல்லிட்டு போட்டுருவேன். அவ்வளோதான் விஷயம். அந்த நல்ல இருக்க இடத்துல நான் 130 சொல்லிட்டு போட்டுருவேன். அவ்வளோதான் விஷயம். ஸோ நான் ட்ராப் பண்ண வேண்டாம், நான் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு காலம் மட்டும் மாற்றினா அதுக்கும் என்னால் முடியும். அப்புறம் இந்த மீன் மீடியன் மோடு கூட பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் பைத்தன் பேண்டாவோட அட்வான்டேஜ். அதான் பைத்தன் பேண்டாவோட ஸ்ட்ரென்த்து. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன், பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்சிருக்கும் உங்கள் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.